ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தவங்க சென்செக்ஸ் வந்து 50,000 வந்து டச் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு இறக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து 1500லேருந்து ஒரு 1800 பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இறங்கி இருக்குது. இந்த நேரம் வந்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள், அதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சென்செக்ஸ் வந்து ஹையில் இருந்து திரும்ப வந்து ஒரு 2000 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நல்ல ஸ்டாக், அதாவது எந்தெந்த ஸ்டாக்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கலாம், ஹெச்எஸ்சிஎல் எடுத்துக்கலாம், ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் எடுத்துக்கலாம், பயோகான் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 15-20% மேலே ரொம்ப இறங்கி இருக்குது. இந்த நேரம் வந்து பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் சிறிதாக ஒவ்வொரு பங்குகளாக வந்து வாங்குறதுக்கு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இதில் பண்ண வேணாம். ஓகேங்களா? அதாவது பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 48,100 வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. தென் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா 47,860 வந்து இன்னொரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் ரொம்ப வந்து இறக்கம் வந்து இருக்காது. கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தை நீண்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக வந்து நீங்கள் நம்பி வந்து நல்ல பங்குகளாக பார்த்து நீங்கள் வந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீண்ட காலத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல லாபம் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேங்களா? லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணுங்க. இது எல்லாமே, அதாவது பங்குச்சந்தை வந்து எப்போவுமே வந்து இறங்கிக்கிட்டே இருக்காது, அதே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காது. ஓகேங்களா? அதாவது ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இறங்கிட்டே இருந்ததுன்னா திரும்ப வந்து பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக சில பங்குகளை வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல பங்குகளை பார்த்து நீங்களும் பை பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.